ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு வரும்போது என்ன சர்டிஃபிகேஷன்? ஸோ இது வந்து சிஎஃப்பின்னு சொல்லுவோம், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஓகே. ஸோ இது ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு சொல்லுவோம், FPSB. மிட்கேப்பாக இருக்கக்கூடிய கோஃபோர்ஸ், நியூஜென் டெக்னாலஜி, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி கரெக்ட் ஆகல. இந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இவங்க வந்து இதுவுமே கரெக்ட் ஆகும், இது ஆகாதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ ஸோ அதுதான் வந்து இந்த சர்டிஃபிகேஷன். இது மொத்தம் 5 பேப்பர் இருக்குது. இது கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகிடும், மினிமம் 1.5 வருஷம் ஆகிடும். ஹேர்கட் ஆக்ஷன் கட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் வேணாம்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு தேர்ட் கேட்டகரி வந்து இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதான் நம்ம இன்வெஸ்டர் ஆங்கிள் நான் பார்க்குறேன். ஏன்னா இனிமேல் வந்து கம்பெனிஸ் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். மிஸ்டர் குமாரப்பன் என் கூட இருக்காரு. யார் இந்த மிஸ்டர் குமாரப்பன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு 20-25 வருடங்கள் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் பிளானரா மாறி இருக்காரு. நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு 2 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒன்று, ஐடி செக்டார் அப்படின்னு வரும்போது இதுல பயங்கரமான லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. இந்த லே ஆஃப் எவ்வளவு நாள் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது என்னன்னா, ஐடி செக்டார்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுக்கும்பொழுது நீங்க எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார். இப்போ இது வந்து இந்த ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஏன்னா ஐடி செக்டார் பத்தி நம்ம பேசுறோம். ஆல்ரெடி ஐடில வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா நீங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்க, எந்தெந்த கண்ட்ரிலாம் இருந்திருக்கீங்க? நான் சிஸ்கோ சிஸ்டம்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் என்னோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கல்ஃபில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓகே, அப்புறம் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர். ஸோ இது மாதிரி அங்கங்கே சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஃபினான்ஷியல் பிளானராக மாறிட்டேன் நான். ஓகே. ஏன் இந்த லே ஆஃப்லாம் வரும்னு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் பிளானிங் அந்த மாதிரி? அதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் 25 வருஷம் இருந்தீங்கன்னா ஒரு ஃபெட்டிக் ஃபார்ம் ஆயிரும். ஓகே ஓகே. ஒரு என்ன பண்ணுறது, இது பண்ணதே திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் ஐடி ஃபீல்டில் வந்து நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டே இருக்கணும், அப்டேட்டாக இருந்துகிட்டே இருக்கணும் டெய்லியும். ஸோ இது வந்து நான் 25 இயர்ஸை நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஐடி ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட 25 இயர்ஸில் ஒரு 12 சர்டிஃபிகேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஃபெட்டிக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன பண்ணலாம், நிறைய பேர் இப்போ நீங்களே சொன்னீங்க ஃபார்மிங் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்கன்னு. பட் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி நியூட்ரலாக ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் யாருமே இல்லை. ஸோ நம்ம ஏன் இந்த ப்ரொஃபஷன் எடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி இதுக்காக நான் எனக்கு நானே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஃபைனலாக இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி இந்த ஃபீல்டுக்கு கம்ப்யூட்டர் ரேடிக்கல் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே, ஐடிலேருந்து ஆப்போசிட்டாக ஃபினான்ஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ அதில் என்ன ஒரு ரீசன்னா நானே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கான ப்ராப்ளமாக என்னன்னு எனக்குமே தெரியும். அவங்களோட சேலஞ்சஸ், லோனு, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபினான்ஸும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் சைடில் எல்லாமே நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம ஏன் வந்து ஒரு ப்ராப்பர் கன்சல்டண்டாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் வந்து இந்த கெரியரை சூஸ் பண்ணேன். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு வரும்போது என்ன சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க? ஸோ இது வந்து சிஎஃப்பின்னு சொல்லுவோம், சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். ஓகே. ஸோ இது ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு சொல்லுவோம், FPSB. இது ஒரு US ஆர்கனைசேஷன், இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சுட்டு எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட லோக்கல் டேக்ஸ், அதுக்கு ஒரு லோக்கல் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அது FPSBயில். அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்தியாவுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நாளைக்கு நான் சிங்கப்பூர்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சிங்கப்பூர் டாக்ஸ் எக்ஸாம் மட்டும் நான் எழுதினா போதும். ஸோ தென் ஐ கேன் பிகம் அ சர்டிஃபைடு கன்சல்டன்ட் இன் சிங்கப்பூர். சிமிலர்லி ஆஸ்திரேலியா, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே இருக்க லோக்கல் எக்ஸாமை நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த சர்டிஃபிகேஷன். இது மொத்தம் 5 பேப்பர் இருக்குது. இது கிட்டத்தட்ட முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகிடும், மினிமம் 1.5 வருஷம் ஆகிடும். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பீப்புள் தான் இது வரைக்குமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்லேயும் 2 புக்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு எக்ஸாமும் 2 ஹவர்ஸ் இருக்கும். ஃபைனல் எக்ஸாம் 3 ஹவர்ஸ். ஸோ டோட்டலாக 5 எக்ஸாம் நம்ம எழுதணும். சார், இப்போ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே கரெக்டாக இருக்கு. ஆனால் அதில் ரொம்ப பெருசாக அடி வாங்கினது வந்து நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் தான், நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் தான். 30% மேலே கரெக்டாக இருக்கு இயர் டு டேட் பார்த்தோம் அப்படின்னா. மற்ற மார்க்கெட் நீங்கள் US மார்க்கெட் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% கரெக்டாக இருக்கு. சைனீஸ் மார்க்கெட்டும் அந்த மாதிரி 2 to 3% கரெக்டாக இருக்கு. ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் கரெக்டாக இருக்கு. இந்த ஓவரால் கரெக்ஷனில் பர்டிகுலராக இந்தியன் மார்க்கெட் மட்டும் இந்த அளவுக்கு பின்னோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன? சரி, நீங்கள் சொன்னீங்க சைனா வந்து ரொம்ப கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு, யூஎஸும் அந்த அளவுக்கு குறையல. இதுக்கு என்ன ரீசனா, அவங்களாம் இனோவேட் பண்ணுறாங்க. ஓகே.
ஸோ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க நீங்கள் ஏஐயா இருக்கட்டும், ஜெனரேட்டிவ் ஏஐயா இருக்கட்டும், இந்த நியூ டெக்னாலஜி, நியூ டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் லேபர் மோடில் தான் இருக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே லேபர் இன்டென்சிவாக இருக்க ஒர்க்கெல்லாம் ஏஐ வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப கொஸ்டின் மார்க்காக இருக்கு. அந்த ஐடி ஃபியூச்சர் நான் சொல்றது. ஸோ அதனால தான் சைனா வந்து ஆல்ரெடி போன வருஷம் டீப் சீக்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவன் வந்து கம்மியான சிபியூ பவரில் என்னால் வந்து எல்எல்எம் வந்து ரன் பண்ண முடியும்னு அவன் சொல்கிறான். வேற அங்கே யூஎஸ்ல வந்து அவங்க வேற லெவலில் அவன் வந்து இனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆந்த்ரோபிக், பாலண்டீர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். பட் இந்தியா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லேபர் ஃபோர்ஸாக தான் இன்னுமே இருக்கும். எக்ஸிகியூஷன் மோடில் தான் நம்ம இருக்கும். நம்ம இனோவேட்டே பண்ணல. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு தான் இம்பாக்ட் ஆச்சு. ஏன்னா என்ன புது டெக்னாலஜி வந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மேன் பவர் தேவை. ஸோ இந்தியாவை நோக்கி வந்தாங்க. இப்போ மேன் பவரை பாதியா குறையும் சொல்றாங்க. அப்போ என்ன இப்போ இந்தியாவில் இருக்க ஒர்க் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சர்வீஸ் மோட்ல இருக்கிறதுனால இந்தியன் கம்பெனிஸ்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கிடையாது. நீங்க குளோபலா ஒருத்தர் சொல்லி பேர் மறந்து போச்சு. அவர் சொன்னார், இந்தியன் கம்பெனிஸ் ஆர் நாட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், தேர் சர்வீஸ் கம்பெனிஸ். ஓகே. ஏன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ங்கிறது நீங்க எஸ்ஏபி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, கூகுள் இஸ் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. நம்ம வந்து சர்வீஸ் பண்றோம். அவங்களோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வச்சு we are creating service on top of that. ஸோ அதனால நமக்கான இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கு என்ன ரீசன்னா, ஒர்க் ஃபோர்ஸே ரெடியூஸ் பண்ண போறேன்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பாலண்டீர் வந்து ஒரு சொல்யூஷன் போட்டிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. ERP மைக்ரேஷன் வந்து ஜென்ரலா நீங்க ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் சொல்லுவாங்க. ஒரு என்டர்பிரைஸ் டேட்டா மைக்ரேட் பண்ணி ERP-ல கொண்டு போறது. அவன் சொல்றான் நான் 2-3 வாரத்தில் முடிச்சிருவேங்க. 1.5 வருஷம் எங்க இருக்கு, ஃபியூ வீக்ஸ் எங்க இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் பில்லிங்ல, எவ்வளவு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நீங்க வேலை இல்லாம வெளியில அனுப்பணும் நீங்க. ஸோ இதை யோசிச்சு பார்த்தா இட்ஸ் பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அதனால வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து நீங்க 20-25% எனக்கு கீழே டவுன் ஆயிருக்கு. ஓகே. இப்போ லார்ஜ் கம்பெனி லைக் விப்ரோவா இருக்கட்டும், டிசிஎஸ் இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் எல்லாமே பெரிய அளவில் கரெக்டாக இருக்கு. ஆனால் மிட் கேப்ல இருக்கக்கூடிய கோஃபோர்ஜ், நியூஜென் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி கரெக்ட் ஆகல. இந்த டிஃபரன்ஸ் இங்கே இருக்கு. சரி, இவங்க வந்து இதுவுமே கரெக்ட் ஆகும், இது ஆகாதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த வேல்யூவேஷன் இஸ் நாட் ஜஸ்டிஃபைடு. ஓகே. இப்போ கோஃபோர்ஜ்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன் இருக்கு. ஸோ அது இவ்வளோ இனிமே அந்த அளவுக்கு அது நிற்குமாங்கிறது டவுட் தான். ஓகே. வேற இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் கரெக்டாக கீழே வந்துச்சு. ஸோ மிட் டயர் ஐடி கம்பெனிஸும் இப்போ கரெக்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, ஏஐனால ஒர்க் ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆக போகுது, இனிமேல் அவர்லி பில்லிங் கிடையாது. ஸோ இது வரைக்கும் அவங்க எப்படி பண்ணாங்கன்னா அவர்லி பில்லிங் போட்டாங்க. ஸோ அவர்லியில் வந்து அவன் $100 $150 கொடுப்பான். நீங்கள் இங்கே சீப்பாக 30,000 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இன்ஜினியர் ரெக்ரூட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இனிமேல் அவர்லி கிடையாது, இனிமேல் அப்ஜெக்டிவ் பேஸ்ட் பில்லிங் தான், அவுட்கம் பேஸ்ட் பில்லிங். இதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். 6 மாசத்துல எனக்கு வேணும், உங்களால் பண்ண முடியுமா? அதுதான் இனிமேல் அப்ஜெக்டிவ் வரும். இப்போ நீங்களும் கம்ப்ளீட் பண்றீங்க, நானும் கம்ப்ளீட் பண்றேன். நீங்க 6 months கோட் பண்றீங்க, நான் 9 months கோட் பண்றேன். உங்களை தான் ஃபர்ஸ்ட் அவங்க கால் ஃபார் பண்ணுவோம். ஓகே. அஸ் அ கம்பெனி என்னை வந்து வெயிட் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். நீங்க 6 monthsல கான்ஃபிடென்ட்டா இந்த வித ப்ராஜெக்டை முடிக்க முடியுங்கிறதுக்கான MVP ஒரு வயபிள் சொல்யூஷன் நீங்க சின்னதாக காமிச்சிங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க 6 மாசத்துல முடிக்கணும்னா அவன் கவலையே கிடையாது. நீங்க நிறைய எம்ப்ளாயி வச்சிங்க, இல்லை கம்மியான எம்ப்ளாயி வச்சிங்க, 24 hours ஒர்க் பண்ணுங்க, இல்லை 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க, அவனுக்கு கவலையே கிடையாது. அவனுக்கு தேவை 6 மாசத்துல இந்த சொல்யூஷன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல வரணும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் இப்போ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கம்பெனியோட வேல்யூவேஷன் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஹைலி டிஸ்ரப்டிவாக இருக்கு, என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு இவ்வளோ வேல்யூவேஷன் கொடுத்து இந்த கம்பெனி நான் வாங்கணும்? ஸோ பீப்புள் ஆர் ஸ்டார்டட் செல்லிங். இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சொனாட்டா சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனி நான் வச்சிருந்தேன். நான் ரொம்ப 50 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் அது 800 rupees போச்சு. பட் நல்ல கம்பெனி, ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துட்டே வர்றாங்க. இப்போ 800 இல்லாமல் 300 rupees வந்துட்டான். இப்போ வந்து சேல்ஸோட கீழே போயிட்டான். பட் இது வந்து ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் தான். இது வந்து இப்போ இனிமேல் அடுத்த வர குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல அவங்க எந்த அளவுக்கு ஏஐ வச்சு ப்ராஜெக்ட்ஸ் டெலிவரி பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் ரீவேல்யூவேட் ஆகும் எல்லாமே. இப்போ நீங்க ரீசெண்டா இப்போ வந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்க பாருங்க, எல்லா கம்பெனிஸ்லயுமே வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஏஐ மூலமா அவங்க ஜென்ரேட் பண்ணிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இனிமே அடுத்து வர வேல்யூ ஸ்டாக்ஸ் எவ்வளவு ஏற போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா உங்க கேட்ட கேள்விக்கு மிட் டயர் கம்பெனிஸும் இனிமே அடி வாங்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அதுவுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்தியன் கம்பெனிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய த்ரெட்டு இந்த ஏஐ இருக்கு. ரெண்டாவது என்னன்னு சொல்றீங்க, இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆர் நாட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றீங்க, சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் காம்படிட்டரா எந்த கண்ட்ரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு? இன்னைக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பைன்ஸ், இங்க எல்லாமே வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்தியா தான் பயணியர் ஆக்சுவலா. ஏன்னா குளோபல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்தியன்ஸ் தான் போறாங்க. ஸோ அதனால அந்த விஷயத்துல இது வந்துட்டு இம்பாக்ட் வந்து இப்போ இது நீஜர் ரியாக்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குது. பட் எந்த அளவுக்கு இவங்க இதுலேருந்து இந்த ஸ்கில் கேப்பை ஃபில் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும், அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்கில் ப்ளஸ் ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் இது ரெண்டுமே நடக்குதுங்க. ஓகே. ஸோ இப்போ அதனால தான் வந்து இந்த இம்பாக்ட் வந்து கொஞ்சம் நமக்கு
டேஞ்சரஸா இருக்கு. பட் அதையுமே வந்து கம்பெனிஸ் வந்து பிளக் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வேற மாதிரி வேற ட்ராக்ல இது போக ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பொதுவான த்ரெட் இருக்கும். அதாவது யூஎஸ் மார்க்கெட்லயோ யூரோப்பியன் மார்க்கெட்லயோ இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் குறையுது அப்படிங்கிற பட்சத்துல கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படியே இருக்கும். ஆனா அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க டேக் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரெவன்யூ வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால வந்து இவங்க ஒவ்வொரு குவார்டர் ரிசல்ட்லையும் அதை காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிசிஎஸ் உடைய டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி $10 பில்லியன் கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஏஐ த்ரெட் இருக்கிறதுனால இந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து அடிவாங்குமா? அதாவது ஃபர்தரா ப்ராஜெக்ட் வராமல் போகுமா? இல்லை கொடுத்த ப்ராஜெக்டை வந்து திருப்பி எடுத்துப்பாங்களா? அந்த மாதிரி இது நடக்கிறது சான்சஸ் இருக்கா சார்? அதாவது இதுல என்ன ஒன்னா அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ ஒரு % குறையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பில் பண்ணிருப்பீங்க, இப்போ நான் தான் கிளைண்ட், நீங்க எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு $1 பில்லியன் என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு எனக்கு பில்லிங் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ இது வந்து மேன் பவர் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்போ ஏஐ எல்லாம் வந்துச்சு, நீ இவ்வளோ மேன் பவர் எனக்கு தேவையில்ல, மேன் பவர் 20% குறைச்சிரு, நான் $1 பில்லியன் கொடுக்க மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 800K தான் நான் கொடுப்பேன். ஓகே. ஸோ 20% ஹேர் கட்னு சொல்லுவோம். ஹேர் கட் ஆயிடுச்சுன்னு கட் பண்ணிட்டான்னு வச்சுங்க. அப்போ டிசிஎஸ் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் வேணாம்னு கொடுத்துருவாங்களா? ஏன்னா அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு வேற நிறைய கம்பெனி லைன்ல இருக்கு. ஸோ டிசிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா டாப் லைன் வந்து கீழே வாங்கும்போது மேன் பவரை குறைப்பாங்க, அப்படிலாம் சேலரி கட் பண்ணுவாங்க. எதையாவது ஒரு விதத்துல அந்த காஸ்ட்டை அவங்க அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுல இன்னொரு ஆங்கிளும் வருது. ஆக்சுவலா என்னன்னா இன்வெஸ்டர் சைட்ல இருந்து பார்த்து இது எப்படி பார்க்கணும், ஒரு எம்ப்ளாயி சைட்ல இருந்து எப்படி பார்க்கணும், மேபி அதை அடுத்ததுல நம்ம பார்த்து அதுக்கு தான் நான் வரேன். ஸோ கண்டிப்பா வந்து இப்போ சில ஹாஃப் இன்ஃபிளைட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். இன்ஃபிளைட் ப்ராஜெக்ட்னா ஆல்ரெடி நீங்க எனக்கு பில் பண்ணி நீங்க ஒரு 6 மாசம் 8 மாசம் போயிட்டீங்க, இப்போ போய் அதை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இனிமே வரதுல என்ன பண்ணலாங்கிறத பார்த்துட்டு மேபி ஒரு 5% குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் புதுசாக வர போகிற ப்ராஜெக்ட்ஸ், இப்போ தான் சைன் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட், இன்னும் சில ப்ராஜெக்ட்லாம் கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் எந்த கிக் ஆஃப் மீட்டிங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கோட் பண்ண வேலையிலேருந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஆனால் ப்ராஜெக்டை விட்ரா பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இன்னைக்கு டிசிஎஸ் மாதிரி கம்பெனி எல்லா கம்பெனிலையும் வந்து வெளியில பார்க்கும்போது அது உங்களுக்கு லெகசி கம்பெனியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து நிறைய ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்குமே ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்கும்ல. உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். நம்ம பாடு வேர்ல்டு நம்ம முன்னாடி போட்டோம், நம்ம பாடு வீட்டில் இருக்கலாம்னு இருப்போமா, பண்ண மாட்டோம். ஸோ ஓகே இது பண்ணலையா, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம். ஸோ அந்த ஃபயர் வந்து எல்லா ஐடி எம்ப்ளாயிஸ்க்கும் எப்பவுமே இருக்கும். ஸோ அதுல சில பேர் வந்து அதை கேட்சப் பண்ண மாட்டாங்க, அவங்க பின்னாடி லேக் ஆயிடுவாங்க. 70% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த சேலஞ்ச் ஓவர் கம் பண்றதுக்கு ஒன்று சர்டிஃபிகேஷன் எதையாவது ஒன்று பண்ணி வந்துடுவாங்க. இல்லை அந்த டீமே ஃபோர்ஸ் பண்ணுவோம். இல்லை அந்த டீம்ல நீங்க இருக்க முடியாது, நீங்க தான் மேனேஜர், உங்க டீம் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் கட்டிங் எட்ஜா இருக்கணும் தான் நீங்க நினைப்பீங்க. 2 பேர் வந்து இல்ல நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், லெகசி ஓடி தான் பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க வேற ப்ராஜெக்ட் போப்பான்னு சொல்லிடுங்க. ஸோ இன்டர்னலாவும் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. பட் ப்ராஜெக்ட்ஸ் திரும்பி வாங்க மாட்டாங்க, பட் கட் இருக்கும். இப்போ இன்வெஸ்டர் ஆங்கிள் போறதுக்கு முன்னாடி நிறைய லே ஆஃபை வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியுது. அப்போ எப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எம்ப்ளாயிஸ் எக்யூப் ஆகிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்தது இது செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் எம்ப்ளாயி என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இது நம்மளோட லே ஆஃப் வீடியோல கூட நம்ம நியூஸ் கேஃபில நம்ம போட்டிருக்கோம். ஸோ லே ஆஃப்ல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. பிஃபோர் லே ஆஃப், ஆஃப்டர் லே ஆஃப், அண்ட் நீங்க எப்படி உங்களை ஓவராலா உங்களை எப்படி ஸ்டேஜ் கெரியர் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்றதுங்கிறது 3 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ பிஃபோர் லே ஆஃப்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உங்க கம்பெனியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் 50-50 சான்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் எப்போ வேணா அடிப்போம், ஆனா எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுதான் பிஃபோர் லே ஆஃப். ஸோ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு பிளானிங் பண்ணிக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ஒருவேளை லே ஆஃப் ஆச்சுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வீடியோ நம்ம டீடைலா போட்டிருக்கணும். ஸோ பேசிக்கா வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டிங் இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரியா இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, லேப்டாப், கார், பைக் இதெல்லாம் டாப் கண்டிஷன்ல இருக்கும். ஓகே. நீ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வேலை போயிடுச்சு, லேப்டாப் ஒர்க் ஆகல, மொபைல் போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கரெக்டா அதெல்லாம் நடக்கும், வேலை இல்லாததான் நடக்கும். எக்ஸாக்ட்லி. நான் ரிசைன் பண்ணிட்டு வர்றேன், என் கார்ல ஏசி போச்சு, கியர் பாக்ஸ் போச்சு, எல்லாம் ஒரே வருஷத்துல எல்லாம் போச்சு. நீங்க சொல்ற மாதிரி அது கரெக்டா அது மாதிரி நடக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டிங் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸை பார்ப்போமா, இல்ல போய் நம்ம பைக்கு காரை போய் ரிப்பேர் பண்றோம். ஸோ இது டாப் கண்டிஷன்ல வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டிங் அட்லீஸ்ட் 6 months இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நான் தான் கம்பெனி கவர்ல இருக்கேன், எனக்கு எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்? கம்பெனி கவர்ல நீங்க வேலையில இருக்கிற வரைக்கும் தான், வேலை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா கிரே பீரியட்ல வந்துருவீங்க. ஸோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பல்சரியா வச்சுக்கணும். ஏன்னா அதுல வந்து 2 year வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ், நமக்கு அப்புறம் ஃபேமிலி டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணா லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லே ஆஃப்க்கு முன்னாடி. லே ஆஃப் ஆனவங்க வந்து மெயினா செக்யூர் பண்ண வேண்டியது ஃபேமிலியோட சப்போர்ட். நிறைய இடத்துல என்ன ஆயிடும்னா அது உள்ள வந்து கரெக்டா ஜெல் ஆகாது. என்ன நீங்க முன்னாடியே பார்த்துருக்கலாமே, பார்க்காம விட்டீங்க, ஒரு மாதிரி ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். நானுமே பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லே ஆஃப் ஆனவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல ஒய்ஃபா இருக்கட்டும், ஃபேமிலி சப்போர்ட் அவங்க செக்யூர் பண்ணிடணும். அந்த சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் நீங்க கான்ஃபிடென்ட்டா வைக்க முடியும். செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களோட நெட்வொர்க்கிங். ஸோ இன்னைக்கு லிங்க்டின்ல வந்து ரெஃபரல் இல்லாம நீங்க இன்டர்வியூக்கே போக முடியாது. நீங்க லிங்க்டின்ல எடுத்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வருது, நீங்க அப்ளை பண்ணுங்க, ஒரு கால் ஃபார் கூட வராது. எப்போ கால் ஃபார் வரும்னா, இப்போ ஒரு ஜாப் இருக்கு,
அந்த கம்பெனியில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த கம்பெனியில் இருக்காருன்னா நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் அவரை என்ன ரெஃபர் பண்ணணும். அப்படின்னா என்னோட இதுவே ஸ்க்ரீனிங்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கே இது போகும். ஸோ இது வந்து எம்ப்ளாயிலேருந்து வைக்க நான் உங்களுக்கு சொன்னது. இப்போ லே ஆஃப் அப்படிங்கிற த்ரெட் நமக்கு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு இந்த ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குதுங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அகைன் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ஏஐ மாடல் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சில ஜாப்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுதுல்ல, அந்த மாதிரி இது ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்ததுக்கு அப்புறம் ஏஐ சம்மந்தப்பட்ட என்னென்ன வேலை வாய்ப்புகள் உருவாகும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இப்போ இருக்கிறவங்க எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இன்னைக்கு ஏஐ எப்படி இருக்குன்னா ஒரு டாய் மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு சும்மா என்ன பண்ணுறோம், சாட் ஜிபிடியில் போயிட்டு ஒரு டாய் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக பாட் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை தாண்டி நிறைய சொல்யூஷன்ஸ் ஏஐயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஏஐ நான் சொல்ற ஏஜென்ட்ஸ்னா ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் யாராவது கிரியேட் பண்ணல. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டர். ஸோ பேசிக்காக வந்து அதே மாதிரி ஏஐயில் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஹெல்த் கேர்னு எடுத்துக்கும். ஹெல்த் கேர்னா ஏதோ ஒரு ஹெல்த் கேரில் ஒரு வெர்டிகல் எடுத்து அந்த வெர்டிகலுக்குன்னு ஒரு நீஷ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் ரெடி பண்ணுவேன். ஓகே, ஸோ திஸ் கேன் பிகம் அ ப்ராடக்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பல சாஃப்ட்வேரை வச்சு அதில் ஒரு ரேப்பர் கிரியேட் பண்ணி ஒரு சர்வீஸ் மாதிரி விற்றோம். இனிமேல் அப்படி இருக்காது. இதுதான் உங்கள் ரெக்குவயர்மெண்ட். இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஏஜென்ட்டே உங்களுக்கு கையில் கொடுத்துறேன். ஓகே, அந்த ஏஜென்ட் வச்சு நீங்கள் ரன் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் பசங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ படிக்கிற காலேஜ் பசங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து 2000ல் எப்படி இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய ஐடி இது ஓப்பன் ஆச்சு, அந்த மாதிரி இன்னைக்கு ஏஐல வந்து வி கேன் கிரியேட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ காலேஜ் பசங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அவங்களுக்கு இது வந்து ஒரு பூன் தான் நான் சொல்லுவேன். ப்ராப்ளம் யாருன்னா mid-30s இருக்கு. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஓல்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு என்வரான்மெண்ட்ல வளர்ந்தவங்க, அவங்களே இப்போ குயிக்காக சேஞ்ச் பண்ணி அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே இன்வெஸ்டர் ஆங்கிளுக்கு வரோம். இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா? அந்த ஆல்ரெடி வந்து காலேஜ் பசங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறீங்க. ஏன் கேட்குறேன்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வருது, பாட்டம் ஃபிஷிங்கான சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஏஐ வச்சு எல்லாமே பண்ண போகிறாங்க அப்படின்னு வரும்போது நிச்சயமாக வந்து கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறதுன வாய்ப்புகள் இருக்குது. அப்போது கம்பெனிஸுடைய க்ரோத் வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்குங்கிற ஆஸ்பெக்டில் இதை வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா? இது கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு. 2017-18 ஆட்டோமேஷன் ஒரு கான்செப்ட் வந்து அப்பயும் வந்தப்போ என்ன ஆச்சு, இந்தியன் கம்பெனிஸ்லாம் ஆட்டோமேஷன் ஸ்கில் கிடையாது, அவங்கெல்லாம் வந்து கோடிங் தான் பண்ணுவாங்க, இல்லை டேட்டா மைக்ரேஷன் தான் பண்ணுவாங்க, இதே மாதிரி ஒரு லேபிள் வச்சாங்க. அப்போ அப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி கம்பெனிஸும் டவுனில் போச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய டிரான்சிஷன் வந்துருக்கு. இப்போ இன்னைக்கு வாட்ஸ்அப் கால் பேசுறீங்க, இந்த வாட்ஸ்அப் காலுக்கான டெக்னாலஜி வந்து வாய்ஸ் ஓவர் ஐபின்னு சொல்லுவோம், பிஓ வாய்ஸ் ஓவர் ஐபி. இந்த வாய்ஸ் ஓவர் ஐபி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நம்ம பழைய டெலிஃபோன் கால்லாம் இருக்குல்ல, நீங்கள் டயல் பண்ணுவீங்க, பின்னாடி கேபிள் போகும். ஸோ அது வந்து அனலாக்ல இருந்துச்சு. அனலாக்ல இருந்து டிஜிட்டலுக்கு மாறிச்சு. மாறும்போது என்னாச்சு, அந்த அனலாக் டெலிஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் வேலை போச்சு. பட் அவங்கெல்லாம் அடுத்து வாய்ஸ் ஓவர் ஐபியை கத்திட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய வந்திருக்கு. அந்த கேப்ல கீழே போய் திருப்பி எல்லாம் மேலே வந்து, பட் இந்த தடவை இதே மாதிரி வந்துடும். ஆனால் என்ன ஆகும்னா, ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கம்பெனிஸ்க்கான பாட்டம் லைன் அண்ட் டாப் லைன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பாட்டம் லைன் இன்க்ரீஸ் ஆகிறது தான் எங்கள் ப்ராப்ளம். டாப் லைன் சொல்றது உங்களோட ரெவென்யூ. நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருந்ததுல, நீங்க 100 பேரை வச்சு இவ்வளவு வேலை தான் வாங்க முடியும் இருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு 2 நாள் எழுத வேண்டிய கூட ஒரு ஹாஃப் டேல எழுதிடலாம். ஸோ இப்போ ப்ரொடக்டிவிட்டி இருக்கு. ஸோ யூ வில் டேக் மோர் ப்ராஜெக்ட்ஸ், பட் மார்ஜின்ஸ் வில் பி ரெடியூஸ்ட். ஸோ இப்போ டாப் லைன் growth இருக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு. பாட்டம் லைன் growth வந்து அந்த கம்பெனி எப்படி சர்வீஸ் பண்றாங்க, ஐ மீன் எப்படி இந்த ப்ராடக்ட்டை வந்து ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்றோம்னா, இந்த ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி அவங்க பிச் பண்றாங்க, இது எவ்வளவு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணுதுங்கிறத பொறுத்து இதுக்கான பாட்டம் லைன் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும், பட் மார்ஜின்ஸ் இனிமேல் கம்மியாயிடும். இது எப்படி மார்ஜின் கம்மியாகும்னு சொல்றீங்க? இப்போ வந்து 100 பேர் செய்கிற வேலையை ஏஐ வர்றதுனால 10 பேர் மட்டும் வச்சு அதே ஒர்க்கை வந்து அதே எஃபிஷியண்டாக நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக தானே இருக்கும், மார்ஜின் அதிகமாக தானே இருக்கும். இல்லை, முன்ன கொடுத்த மார்ஜின் அவன் இப்போ கொடுக்க மாட்டான்ல, அந்த பேமெண்ட் வராதுங்கிறீங்க. ஆமாம், ஓகே. சரி, நீங்கள் முன்னாடி அவன் ஏன் கொடுத்தான்னா, நீங்கள் 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து அந்த ஒரு லாஜிக்லாம் உங்களுக்கு வந்து அந்த பில்லிங்க்கு அவன் ஹானர் பண்ணான். Okay. பட் இப்போ வந்து ஐ நோ தட் யூ கேன் ஹேவ் ஒரு 10 people or 15 நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வச்சு உங்களால் ஒர்க் பண்ண முடியுங்கிறப்போ ஆப்வியஸ்லி நான் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன், எனக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மி பண்ண தான் சொல்லுவேன். அப்படியே நீங்க கம்மி பண்ணலனாலும் நான் கம்மி பண்ணுவேன். ஓகே, வேற யாரோ ஒரு நீங்களும் காம்படிட்டர் இருப்பாரு, கரெக்டா? இப்போ நீங்க பெரிய கம்பெனி, நான் சின்ன கம்பெனி, என்கிட்ட வந்து எனக்கு எந்த விஷயம் எனக்கு ப்ராஜெக்ட் வந்தா போதும் அப்படிங்கிறப்ப நான் வந்து கம்மியாக கோட் பண்ணுவேன். ஸோ எகெயின் அதுதான் சொல்கிறேன், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசணும் இனோவேஷன் வர்சஸ் சர்வீஸ். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம இனோவேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மார்ஜின் ப்ரெஷர்லேருந்து வெளியில் வரணும். இல்லைன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த மார்ஜின் ப்ரெஷர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா இப்போ ஆந்த்ரோபிக் பாருங்கள், கொஞ்சமான எம்ப்ளாயி தான் வச்சுருக்கான். இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆல் ஓவர் த வேர்ல்டு
ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான், பட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கும் அதுதான் ப்ராப்ளம். ப்ராடக்ட்னா உங்களுக்கான மார்ஜின் கண்டிப்பாக இருக்கும். Okay. சர்வீஸில் வந்து இந்த மாதிரி பில்லிங் பற்றி வர்றதுனால இது இந்த ப்ரெஷர் எப்பவுமே இருக்கும். பட் நீங்கள் இனோவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட காம்படிஷன் காப்பி பண்ண முடியாதுங்கிறப்போ இந்த மார்ஜின் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ டிசிஎஸ் வந்து நல்லாவே கரெக்டாக இருக்குது, 52 வீக் லோ அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் சொல்கிறேன். அப்போது இந்த டைமில் வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? இந்த பணத்தை வந்து வேற ஒரு இடத்துல பார்க் பண்ணி நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறது பெட்டரா, இல்லை இது வந்து திருப்பி ரீகைன் வர்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ நீங்கள் கேட்டது 3 கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க, இப்போ ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த 3 பக்கெட்டில் தான் யாராவது அவங்க ஃபிட் ஆகும். கரெக்டாக. ஸோ இப்போ ஏற்கனவே வச்சிருக்கவங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ரொம்ப நாளாக வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க அலோகேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அந்த ஐடி ஸ்டாக்ஸ்க்கு அலோகேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு 10% 15% இருந்தால் கண்டிப்பாக குறைச்சிதான். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ 2% 3% தான் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, அவங்க வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேஞ்சும் போர்ட்ஃபோலியோ பண்ண தேவை. ஓகே, பட் இப்போ ரீசெண்டாக என்டர் ஆயிருக்கவங்க கண்டிப்பாக வெளியில் வந்து தான். ஏன்னா அவங்களால வந்து அந்த மார்ஜின் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ 1 இயர்ல வாங்கியிருந்தாங்கன்னா 10% 15% தான் இருக்கும். அதுவுமே இப்போ போயிருக்கும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 2021 ப்ரைஸ்க்கு போயிடுச்சு கரெக்டாகி. ஸோ இப்போ அவங்களாம் வந்து எக்ஸிட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எக்ஸிட் பண்ணிட்டு லாஸ் புக் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஏன்னா நிறைய பேர் லாஸ் புக் பண்ண பயப்படுவாங்க. பட் ஓகே, ஸோ லாஸ் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணி எப்படி செட்டில் ஆகுங்கிறத பார்த்துட்டு நம்ம திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணலாம். தேர்ட் கேட்டகரி வந்து இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதான் நம்ம இன்வெஸ்டர் ஆங்கிள் நான் பார்க்குறேன். ஏன்னா இனிமேல் வந்து கம்பெனிஸ் வந்து எஃபிஷியண்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் யூஎஸ் இருக்கிற கம்பெனிஸ் இல்லை சைனா இருக்கிற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான எம்ப்ளாயி வச்சு ஏகப்பட்ட ரெவன்யூ பண்ணுறோம். ஆனால் நம்ம அவங்களோட 100 times ஜாஸ்தி எம்ப்ளாயி வச்சு கம்மியான ரெவன்யூ பண்ணுறோம். இப்போ இனிமேல் நம்மளும் கம்மியான எம்ப்ளாயி வச்சு ஜாஸ்தி ரெவன்யூ பண்ண முடியுதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்மகிட்டையும். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு அட்லீஸ்ட். ஸோ அஸ் அன் இன்வெஸ்டராக இனிமேல் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து வேல்யூவேஷன் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம உள்ள ரீஎன்ட்ரி பண்ணலாம். உடனே பண்ண வேண்டாம், பட் நல்லா வாட்ச் பண்ணிட்டு இப்போ 2-3 குவார்டர் எப்படி உங்க ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்து திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு ஆர்டிகலே வந்தது, இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து முன்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கல. நான் சொல்றது 2016 15-16 ஒரு ஆர்டிகல் வந்து ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகல், இன்ஃபோசிஸ் முன்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நீங்க வேற ஸ்டாக்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் போட்டாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் வந்து இப்போ பார்த்தா அது தப்பு அந்த ஆர்டிகல். ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு சைக்கிளில் போயிட்டு வரும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் இப்போ இன்ஃபோசிஸ் போயிட்டு இருந்தது. ஓகே, ஸோ ஒரு 2 years இது மாதிரி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்து ஒன்றும் பெருசாக ரிட்டர்னே வரல, டிவிடெண்ட் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ அவன் வெளியே தான் இன்ஃபோசிஸ் வந்து முன்னாடி வாங்கினவங்களுக்கு தான் ரிட்டர்ன் கொடுத்தது, இப்போ வாங்கினவங்களாம் ஒன்றுமே ரிட்டர்ன் கொடுக்கல. அவன் ஒரு 3 yearsக்கு முன்னாடி அந்த ஆர்டிகல் ஒரு ஷார்ட் சைடாக அந்த ஆர்டிகல் எழுதியிருந்தான். நானுமே பார்த்துட்டு 10 years முன்னாடி இல்லை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ -10 years அப்போ இன்ஃபோசிஸ்லாம் வாங்கினா வேஸ்ட் போல இருக்கு, இனிமேல் ரிட்டர்னே கொடுக்காது போல இருக்கு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 நீங்கள் இன்ஃபோசிஸ் ஷேரை வச்சு இன்னைக்கு பாருங்க அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்து. ஸோ அப்போ அந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டவுன் சைக்கிள் போயிட்டு வரும்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் இது மாதிரி போயிருக்கு, அதே சைக்கிள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சைக்கிள் முடிஞ்சோன்னா திருப்பி அகைன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆனால் மார்க்கெட்டில் சிம்பிளுங்க, செக்டர் ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு செக்டர் கீழே போகும், ஒரு செக்டர் மேலே வரும், அப்புறம் அந்த செக்டர் கீழே போகும், வேறு செக்டர் மேலே வரும். ஸோ நம்ம கொஞ்சம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எல்லாமே வினராக இருக்க முடியாது. உங்கள் கிரிக்கெட் டீமில் 11 பேரும் தோனியாக இருக்க முடியுமா? அது மாதிரி தான். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒரு ஐடி எக்ஸ் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட கேட்குறேன், எந்தெந்த கம்பெனி எல்லாம் வந்து ரொம்ப குயிக்கா ஏஐ அடாப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல வந்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிரகாசமா இருக்கிறதுன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்க கண்ணில் எதெல்லாம் படுது? இப்போ இன்னைக்கு இந்த இன்டெலெக்ட் டேட்டா இன்டெலெக்ட் அரினாவா? இன்டெலெக்ட் அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருக்கு. ஓகே, இப்போ டிசிஎஸ் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என் சந்திரா வந்து ஏஐ சமிட்ல வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒன்னு வந்து ஓப்பன் ஏஐயோட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. and they are building a data center, a data center. So and they are saying that 1 gigawatt வரைக்கும் நாங்க போவோம்னு எல்லாம் சொல்லிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏஐ பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன், எல்லாமே ப்ராமிஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹை லெவல் ப்ராமிஸா இருந்தது, இப்போ கொஞ்சம் லோ லெவல் ப்ராமிஸா இருக்கு. ஸோ லோ லெவல் ப்ராமிஸ் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் சொல்யூஷன்ஸ்லாம் நீங்க வர ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் அட்லீஸ்ட் ஆன் பேப்பர்ல நாங்கள் இதெல்லாம் பண்றோம் ஓகே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ சொனாட்டா சாஃப்ட்வேர் எடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து க்ரோத் காட்டுறான், குவார்டர்லி இப்போ ரீசெண்ட் ரிசல்ட் கூட டீசெண்டா இருக்கு. பட் இன்னுமே வந்து அவன் ஏஐக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இப்போ அதுவே ஒரு கொஸ்டின் மார்க் தான், இப்போ எப்படி அந்த கம்பெனி போறாங்கிறது 2 quarter பார்த்தா தான் தெரியும். பட் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அவன் வந்து ரெவன்யூயோட கீழே போயிட்டான் மார்க்கெட் கேப். நீங்க என்னைக்குமே வந்து ஒரு கம்பெனி வேல்யூவேஷன் ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா வந்து 10,000 crore ரெவன்யூ பண்றாங்கன்னா இப்போ 7,000 crore இருக்குன்னா அந்த கம்பெனி இஸ் ட்ரேடிங் சீப், ரைட்? ஸோ அது வேல்யூ ட்ராப்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து கண்டிப்பா இதை பிளக் பண்ணிட்டு இமீடியட்டா மேலே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதனால இது வந்து எல்லாமே ப்ராமிசிங்கா இருக்கு இப்போதைக்கு. ஈவன் பெரிய கம்பெனிஸும் சொல்றாங்க. இன்னொன்று சிம்பிளா சொல்றேன் வீரா, நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, கஸ்டமரே மறந்துடணும்.
இந்த கம்பெனிக்கெல்லாம் கஸ்டமர் ஒருத்தர் இருப்பான்ல, ம். கஸ்டமர்கிட்ட எவ்வளவு எக்ஸ்பர்டீஸ் இருக்குன்னு நீங்க பார்க்கணும்ல. கஸ்டமர் என்ன இன்னைக்கு எல்லாம் ஏஐ எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, அங்கேயும் அவனுக்கும் ஜாப் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே. அவன் இமீடியட்டா ஏஐ எடுத்தானா அவன் வேலை போயிடும். நான் நடக்கிற பாலிடிக்ஸ் நான் சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஏஐ ஒரு 10% தான் தெரியும், 90% நீங்கள் லெகசி எம்ப்ளாயி, நீங்கள் கஸ்டமர். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டில் அந்த 10% வர வரைக்கும் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஓகே. அதுக்கு மேலே வந்துன்னா உங்கள் வேலைக்கே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சைட்லையும் ப்ராக்டிக்கலாக சேலஞ்சஸ் இருக்கு. இமீடியட்டாக ஓவர் நைட்டில் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் ஏஐக்கு மாற்றுன்னு கஸ்டமரும் சொல்ல மாட்டான். கஸ்டமர் என்ன சொல்லுவான், இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுவான், ப்ராஜெக்ட்ல எங்கெங்கெல்லாம் கொண்டு வரலாம், இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்பான். ஸோ அப்படிதான் போகும். புது ப்ராஜெக்ட் வர்றப்போ கூட எப்படி நம்ம இதை எஃபிஷியண்டாக பண்ணலாங்கிற மாதிரி தான் இது போகும். ஏன்னா கஸ்டமரே வந்து ரெடி கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்டோமேஷன்லாம் பார்த்தப்போ நாங்களாம் ஆட்டோமேஷன் போய் கஸ்டமர்கிட்ட சொல்லுவோம், ஆனால் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், உங்ககிட்ட ஸ்கில் இருக்கான்னு பார்ப்போம், உங்களால் 1 மணி நேரம் பேச முடியுதா, உங்ககிட்ட பெஞ்சில் ஸ்ட்ரென்த் இருக்கான்லாம் செக் பண்ணுவோம். ஆனால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்லோவாக தான் பண்ணுவோம். இதுதான் ப்ராக்டிகல் நடக்கும். ரியாலிட்டி அதுதான். அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அவன் ஃபுல்லாக பண்ணிட்டான்னா அவன் வேலை போயிடும்ல. கரெக்டா? ஸோ அதை வந்து அவன் கரெக்டாக பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணும். ஆனால் என்ன ஒரே ஒரு செக் பண்ணுவோம், நீங்கள் கேப்பபிளாக இருக்கீங்களா, உங்ககிட்ட டீம் இருக்கா, சொல்யூஷன்ஸ் இருக்கா, அதை வந்து பக்காவாக செக் பண்ணிப்பாங்க. ஓகே சார், இன்னைக்கு ஐடி செக்டார்ல இருக்கிற லே ஆஃப் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.